ஹாய்டா. வந்துச்சா? வீட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. அம்மா அம்மா கிட்ட. ஏன் வந்துட்டான்ல? வந்துட்டான். 3 days ஆச்சா. சாப்பிட்டானே ஏதாவது? ஏதோ சாப்பிட்றான் அப்படின்னு 2 பேரும் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்கள் அம்மா அம்மா கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வர சொல்லியிருக்க. இப்போ நீ நல்லா இருக்கல, அது தெரிஞ்சு அவன் கோபப்படலையா? வீடே 2 ஆக்கிட்டான். பயங்கரமாக கத்துனான். வர வழி இல்லைல்ல. கிட்டத்தட்ட அவனை பார்த்து நான் 8 years மேலே ஆச்சா. பார்க்காம இருக்க முடியல. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அதான் அந்த பொய்யை சொல்லி வர வச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ்வளோ கோவப்படுறான். அதை கேட்டு உங்கள் அம்மாவும் சிரிச்சுட்டு சரி விடு நார்மல் ஆகிடுவான் அப்படின்னு 2 பேரும் குக் பண்ணிருக்க. நீங்கள் வந்துட்டான். எவ்வளோ திமிரு! என்னை பார்க்காம இருக்கான் அவன். என்னை பார்க்கணும்னு அவனுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி போய் அவனுக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் தான் வீடு. உங்கள் வீட்டிலேருந்து குடுன்னு ஓடி போகிறீங்க அவன் வீட்டுக்கு. உங்களுக்கு ஒரு கோவம். இங்கே வந்து 3 days ஆச்சு, இன்னும் உங்களை பார்க்கல. அதனால நீங்கள் வீயோட ரூமுக்கிட்ட போயிட்டு டோர் எதுவுமே நாக் பண்ணல. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக எங்கே இவனை காணோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டு டோர் கிட்ட வரான். இங்கே தான் இருக்கியா? உனக்கு எவ்வளோ திமிரு? வீட்டுக்கு வந்து உனக்கு 3 days ஆச்சு, என்னை பார்க்க வரணும்னு உனக்கு தோணல அப்படி நீங்கள் அவனை பார்த்து கேட்க அவன் நீ தான் உள்ள வந்தியா? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. வெளியே போடி. என்னாச்சு உனக்கு? நீ கேட்டு வெளில போன்னு சொன்னேன். வருவில்ல ஒரு ஆம்பளை பையன் ரூம்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்படிதான் சொல்லாம கொள்ளாம உள்ள வருவியா? என்னாச்சு உனக்கு? வெளில போடி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் நான் உன்னை பார்க்குறேன். ஏன் இப்படி கத்துற? வெளில போ. நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்கன்னு அவன் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி கதவு சாத்திட்டான். அமைதியா அங்கே நின்றீங்க. இந்த டைம் ஆன்டி உள்ள வர நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்க. டம்மால்னு கதவு சாத்திட்டான். ஆன்டி சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அழுதுகிட்டே அங்கிருந்து உங்க வீட்டுக்கும் போயிட்டீங்க. அம்மா வந்து ஓபன் பண்ற கதவை சத்தமே கேட்கல. உன்னை தன்னடா கேட்குறான். உனக்கு காதல் விழுதா இல்லையா? கதவை தரேன்னு சொன்னேன். நோ ரெஸ்பான்ஸ். அறிவு இருக்கா? சின்ன பொண்ணு அவளை போய் இப்படி கேட்குற. அவளுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நிறைய திட்டுறாங்க. பட் வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆன்சரும் ஆன்டிக்கு வரல. கத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயாச்சு. அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே ஆன்டி உங்கள் வீட்டுக்கு வராங்க. எப்பவும் போல தான் வழக்கம் போல் எப்பயாவது வீட்டுக்கு வருவாங்க. அம்மா கிட்ட பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்பயும் அவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்க கண்ணு உங்ககிட்ட தான். ஏதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடுது. அம்மா என்னாச்சு, யாரை பார்க்குறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க அம்மாவும் ஒன்றும் இல்லை ஒயினுங்க அவளா ரூமுக்குள்ளே போனால் இன்னும் வெளில வரல. மார்னிங் இந்த டைம்லலாம் சாப்பிட வெளியே வந்துடும். பட் இன்னும் வரல, தூங்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிருக்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது ரீசன் என்னென்னு. உங்கள் ரூமுக்கு வராங்க. ரூம்குள்ளேயே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, வெக்ஸ் ஆன மாதிரி. விட்டு வெளியே வரல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் அவன் அப்படி திட்டினா? எதுக்கு அவன் அப்படி திட்டினா? இத்தனை வருஷம் கழிச்சு அவனை பார்க்குறோம். எதுக்கு அவன் நம்மள இப்படி சொன்னா? அது மட்டும் தான் உங்களுக்குள்ள ஓடுது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஆன்டி வர பயன் ஆன்டி பார்க்குறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. தூங்கி எழுந்துட்டியா? பெட்டில் உட்காடுறீங்க. அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஏன் மார்னிங் வந்து சாப்பிட்லையா? அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க உள்ள. கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலான்னு ஆண்டி. இந்த டைம்ல நீங்கள் சாப்பிடுவீங்க தானே? ஆமாம், தலையாட்டுறீங்க. ஏன் அப்செட்டாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க உங்கள் கை பிடிச்சேன். நைட்டு நீ ரூமுக்கு போன தானே? நீங்கள் ஆன்ட்டியை பார்க்குறீங்க, ஆன்ட்டிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அமைதியாக இருக்கீங்க. அவங்க கிட்ட சாரி கேட்குறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் சாரி கேட்டு? பரவாயில்ல, அது பொறுக்கி. இத்தனை வருஷம் கழிச்சு அவள் வந்திருக்கான்னு நான் அவ்வளோ எக்ஸைட்டா அவனை பார்க்க போனேன். இங்கே வந்து 3 days ஆச்சு. ஒரு நாள் கூட அவனுக்கு என்ன பார்க்கணும்னு தோணல. தப்பு தான், நான் அவனை தேடி போனது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ஆன்ட்டி நார்மலாக இல்லை. நீங்கள் ஆன்ட்டியை பார்க்க காலேஜ்க்கு படிக்க போனா. ஸோ அங்கே ஒரு பொண்ணு லவ் பண்ணான்னு சொன்னால. ஆமான்னு தலையாட்டுங்க. நீங்கள் கூட ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல அங்கே லவ் பண்ணுறாங்கன்னு. அவங்கள கூப்பிட்டு வராங்களா? ஏன் ஆன்ட்டி நீங்கள் ஏதாவது அவன் லவ்வுக்கு சொல்லிட்டீங்களா? அவன் கடுப்பில் இருக்கானா? இது தெரியாமண்ணா அவன்கிட்ட போயிட்டு பேர் பேத்துற மாதிரி அப்படிலாம் நிறைய பேச வரீங்க ஆன்ட்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அமைதியாக ஆன்ட்டியை பார்க்குறீங்க. அவன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணான்னு தானே சொன்னீங்க. என்னாச்சு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க? இப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்ன? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆன்ட்டியை பார்க்க இல்லைவன் அந்த பொண்ணு ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சுன்னு சொல்கிறான். அமைதியாக ஆன்ட்டியை பார்க்க ஆன்ட்டி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே தான் இருந்துருப்பான்.
நீங்களும் வியும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. பட் அவன் உங்களை விட ஒரு 10 இயர்ஸ் பெரிய பையன். உங்களுக்கு அவனுக்கு 10 இயர்ஸ் கேப் இருக்கு. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அவன் காலேஜ் படிச்சான் சம்திங் அது போலதான். பட் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் பேசுவீங்க, ஃப்ரெண்டாக தான் பழகுவீங்க. உங்களுக்கும் வீக்கும் ஒரு கியூட் ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட். வீ உங்களை சின்ன பொண்ணு அப்படி பார்க்க மாட்டான். நீங்களுமே வீ பெரிய பையன் அப்படிலாம் பார்த்துக்க மாட்டீங்க. 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக பேசுவீங்க. ஸோ ஒன் டைம் வீ காலேஜ் போகணும் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து யூஎஸ் போயிருப்பான். அங்கே போய் தான் அவன் படிப்பை கண்டினியூ பண்ணியிருப்பான். பட் நீங்கள் இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த டைம் ஆன்ட்டி வே இது போல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படி சொல்லும் போது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, கரெக்டும் அவனுக்கு இருக்கு அப்படி சொல்லியிருப்பீங்க. வீக்கு டைம் இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட பேசுவான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது பட் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க, காலேஜ் போயிருப்பீங்க. சம்திங் வீட்லேயே இருக்க மாட்டீங்க, எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க. எப்பவுமே அவன்கிட்ட பேசவே முடியாது. அவன் சொல்லியிருப்பான் ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லியிருப்பான். நீங்களும் வரும்போது என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சொல்லி வைங்க ஆன்ட்டி அப்படி ஆன்ட்டி கிட்ட சொல்லி வைப்பீங்க. என்னென்ன பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆன்ட்டி கிட்ட சொல்ல ஆன்ட்டியும் வீக்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. அவன் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க உங்களை பற்றி கேட்பான். இப்படிதான் 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. அவனை கிட்டத்தட்ட நீங்க பார்த்து ஒரு 10 இயர்ஸ் அப்படி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அவனை பார்க்க போயிருப்பீங்க. அதுக்குள்ள அவன் இப்படி கத்திருக்கான். இப்போ ஆன்ட்டி இதான் ரீசன் அவன் கத்துனதுக்கு. அவன் இப்போ நார்மலா இல்லை. அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான். ரூமுக்குள்ளவே ரூமை விட்டு வெளில வரவே மாட்டேன்றான். அங்கதான் அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நாங்க போய் சொல்லி அவனை இங்க வர சொன்னோம். பட் இங்கேயும் அப்போ அப்படித்தான் இருக்கான். 3 days ஆச்சு ரூமுக்குள்ள போயிட்டு ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரல. அவன்கிட்ட நார்மலா பேசி பார்க்குறோம், வெளியே வா சொல்றோம், அவன் கேட்க மாட்டேன்றான். அவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நார்மல் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே பார்த்துட்ட. நீங்க அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல வயன். அவனை எப்படி நார்மலாக கொண்டு வரதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு. இதனால தானே அவன் அப்படி இருக்கான். ஓகே ஆன்ட்டி கிட்ட நீங்க கை பிடிச்சு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க. இல்லை இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பேசாத. அவன் ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்றான் எல்லாருமே. இன்ஃபேக்ட் வியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தாங்க, எல்லாரையும் திட்டி அனுப்பிட்டான். சரி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. நீங்க அமைதியா உட்காந்துக்கிறீங்க. ஓ இதான் ரீசனா அப்படிங்கிற மாதிரி அமைதியா உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. நீங்க வீட்டுக்கு வரீங்க. ரூம் டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. இது அடிச்சு சாத்திருப்பா இல்லையா, அது ஞாபகம் வருது. அவன் என்ன திட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் சார் டிப்ரெஷன்லாம் இருக்காரு. ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் கண்டுக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண லாக்ல இருக்கு. என்ன லாக் பண்ணி வச்சிருக்கானா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, முடியல. நீங்கள் நேற்று வந்துட்டு போயிருப்பீங்க இல்லையா, ஸோ அதனால சார் லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் அகைன் அந்த லாக்கரை போட்டு திருகிட்டு இருக்க உள்ளே இருக்க வீக்கு சவுண்டு கேட்குது. மா என்ன பண்ணுறீங்க? வி நான் தான் வயன் அமைதியாயிட்டான். நீ லாக் பண்ணி வச்சிருக்கான், இதை ஓப்பன் பண்ணு. அவனுக்கு நேற்று தானே திட்டி அனுப்பணும். அகைன் என்ன பண்றா இங்க அப்படித்தான் ஓடுது. வே ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் பண்ணு. எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்க? ஏய் இங்கிறது கிளம்பு. வே ஓப்பன் பண்ண அப்படின்னு போட்டு திருடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த லாக்கரை உடைக்க போறடி, அதை விடு. உங்ககிட்ட பேசணும். டோரை ஓப்பன் பண்ணு. இங்கிறது போறியா இல்லையா? பாரு நீ டோரை ஓப்பன் பண்ற வரைக்கும் நான் இப்படித்தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓப்பன் பண்ணு அப்படி சொல்ல சடன்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை? கேட்டு முடியல. டக்குன்னு போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு நேற்று நான் அவ்வளோ பயந்தேன் தெரியுமா, ஏன் அவன் ஆஷா பேசினேன் அப்படி. நீங்க அவனை ஹக் பண்ணிட்டு பேச அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்க என்ன பண்ற, என்னடி பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு கத்த வரான். நீங்க அவன் பேசுறது காதுல வாங்காம ஏன் ரூம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ள வரீங்க. ஈ வெளில போடி, நேற்று தானே சொல்லி அனுப்புனேன், வெளில போ அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் பெட்ல போய் படுத்துக்கிட்டீங்க. ஏ வாயன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி உங்களை பார்த்து கேட்க நீங்க வீய பாக்குறீங்க. வீ என்னடா இப்படி இருக்க, இதோ வயசான பையன் மாதிரி இருக்க. ஓ உனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து உனக்கு என்ன 28-30 வயசு இருக்குமா அப்படி சொல்ல வெளில போ. என்ன சும்மா வெளில போன்னு அப்படி சொல்லிட்டு பெட்ல இருந்து எழுந்த நம்ம 2 பேரும் பார்த்து 10 years ஆச்சு. உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா பாரு. நான் வந்து உன்கிட்ட பேசுறேன். பட் வெளில போ சொல்லிட்டே இருக்க. அவன் பயங்கரமா கத்துறான், வெளில போ சொல்றான். அதுக்கு நீங்க பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வந்து ரூம் எவ்வளவு குப்பையா இருக்கு, இப்படி போட்டு வச்சிருப்பேன். சரி நான் கிளீன் பண்றேன். இன்னும் ரூமை கிளீன் பண்றீங்க. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கிளம்புறியா இல்லையா? சரி நான் வெளில போயிட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? என்னமோ பண்ணிட்டு போறேன், நீ கிளம்பு. இது கிளீன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கீங்க. அவன் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். கிளீன் பண்ணிட்டா உங்களை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். நீங்க கிளீன் பண்ணிலாம் முடிச்சுட்டு அப்பாதான் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல வந்து படுத்துக்கிட்டீங்க. அவன் எழுந்து வெளில போன்னு சொன்னேடி அகைன் வந்து படுத்துக்கிட்ட அப்படின்னு நீங்க அவனை பார்த்த மனசாச்சு இருக்கான். ஒரு ரூம் என்ன கிளீன் பண்ணிருக்கா, ஒரு தேங்க்ஸ் சொல்லாம அகைன் வெளில போ சொல்ற. இரிட்டேட் ஆகுது.
அப்படியே சேர்ல அமைதியா உட்காந்துக்கிட்டான். உன் பெட் அழகா இருக்கு, ரொம்ப புசு புசுன்னு அப்படின்னு திரும்பி அவனை பாக்குறீங்க. நல்லா இருக்குல்ல? வெளில போடி, இதை மட்டும் விட மாட்டேன். இது என்னடா உனக்கு ரிங்டோனா? வெளில போ வெளில போ வெளில போன்னு நீ ஒண்ணு பண்ணு, ரெக்கார்ட் பண்ணிட்டு ரிப்பீட் மோட்ல ப்ளே பண்ணி வச்சிரு. அது பாட்டு இந்த ரூம் உள்ள கேட்டுட்டே இருக்கும். நீ சைலண்டா இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நீ என்ன எத்தனை வாட்டி சொன்னாலும் வெளில நான் போவே மாட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். வீக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க வெளில போக மாட்டீங்கன்னு. தலையில கை வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டான். நீங்க நிறைய பேசுறீங்க அவன்கிட்ட. பிகாஸ் அவனை தனியா விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது. நிறைய பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. இருட்டிட்டாவது அவன் தலையில கை வச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். நிறைய கொஸ்டின் பண்றீங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. ஆன்ட்டி வராங்க ஃபுட் கொடுக்க. சைலண்டா இருக்க ரூம்ல பேச்சு சத்தம் கேக்குது. டோர் ஓபன் பண்ண நீங்க பெட்ல உட்காந்துட்டு வீக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவன் தலையில கை வச்சுட்டு அமைதியா கவுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டான். ஏ வயன் ஆன்ட்டி அப்படின்னு எழுது ஆன்ட்டி பாக்குறீங்க. எதுவும் சொல்லலையா? அவன் என்ன சொல்ல போறான்? வாங்க வாங்க அப்படி சொல்ல ஆன்ட்டி கையில ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீக்கு சாப்பாடா? பசிக்குது ஆன்ட்டி கொடுங்க அப்படின்னு நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. இவெல்லாம் ஃபுட் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்ட. வீ சாப்பிட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணா. ஆன்ட்டி ஃபுட் நல்லா இருக்கு மா, இவளை வெளியே போ சொல்லு. ஆன்ட்டி என்னது டிஃப்ரெண்டா இருக்கு மா, என்ன இவ வெறுப்பேத்துட்டு இருக்காமா? நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆன்ட்டி தண்ணி கொண்டு வரலையா? ஆன்ட்டி உங்களையும் பாக்குறாங்க, இதையும் பாக்குறாங்க. நீங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படி சொல்ல ஆன்ட்டியோ சைலண்டா வான் உனக்கு நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு வெளியே போக ஆன்ட்டி தண்ணி கொண்டு வராங்களாம். அமைதியாயிட்டான். நீங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஃபுட் வேணுமா? வச்சிச்சோ உனக்கு கொண்டு வந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன் வி. சரி வெளில போ. எதுக்கு வெளில போங்கிற? சாப்பிட்டேனா இப்போ நல்லா எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டீங்க. என்ன தண்ணி நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்த வரான். பெட்ஷீட் எடுத்து உங்க ஹெட் வரைக்கும் கவர் பண்ணிட்டு அமைதியா படுத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான், சைலண்ட் ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. உங்க வீட்டுல இருந்து சவுண்டு வயன் வீட்டுக்கு வா. நைட் 5 டைம் ஆச்சு. அப்பா வந்துட்டாங்க. மார்னிங் வீட்டுல இருந்து போனடி சீக்கிரமா வா அப்படி கூப்பிட்ட. நீங்க டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துட்டு எழுந்து உட்காருங்க. வீ இன்னும் அந்த சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டு அச்சோ நீ அம்மா கூப்பிட்டாங்க தானே? ஆமா வெளில போ பை அப்படி சொல்லிட்டு குறுக்குன்னு வெளில ஓடுறீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரிலாக்ஸாவே இருக்கு. அவன் அமைதியா வந்து பெட்ல படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் அகைன் நீங்க அவன் ரூம்குள்ள வரீங்க. வீ டபாக்கு எழுந்து உட்காரான். தூங்கிட்டியா? இப்போ என்னடி பண்ற? உன் அம்மா தான் கூப்பிட்டாங்கல்ல. நான் சாப்பிட்டு போனா அதான் உனக்கு ஃபுட் எடுத்துருந்தேன். இன்னும் தேவையில்லைங்கிறது கிளம்பு. தேவையில்லையா? அப்படிலாம் என்னால போக முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்கார டக்குன்னு எழுதுக்கிறான். என்ன பண்ற? சாப்பிடு வா. எங்கிறது கிளம்புடின்னு சாப்பிடு. ஏய் கமலா திட்ட மாட்டாங்களா? ராம்பல போய் ரூம்ல இத்தனை மணிக்கு இங்க இருக்க? கவலைப்பட்டாட்ட உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். வந்து உட்காரு. இருட்டிட்டாவது பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்க்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்து உட்காரு. பாரு ஸ்மூத்தா சொல்றேன். எங்கிறது கிளம்பிடும். போகணுமா? ஆமாண்டி போய் தோல. சரி சாப்பிடுங்கிறத நான் கிளம்புறேன். எனக்கு ஃபுட் எதுவும் வேண்டாம். எனக்கு வேணும்னா நானே கேட்டுப்பேன். இங்கிறது கிளம்பு அப்படின்னா நானே இங்கிறது போக மாட்டேன் அப்படின்னு பெட்ல படுக்க வர உங்க எட்டு புடிச்சிட்டு சாப்பிட்டாங்கிறது கிளம்பிடுவியா? சாப்பிடு போறேன். அவன் உட்காந்து நீங்க கொண்டு வந்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிடுறான். நீங்க அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த பிளேட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. சரி குட் நைட் தூங்க. என்ன போடி நீங்க வெளில வரீங்க. ஆன்ட்டி சாப்பிட்டானா? பிளேட்டை பாருங்க அப்படின்னு பிளேட்டை காட்டி எம்டியா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டான். கவலைப்படாம போய் படுங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு 3 டேஸா எதுவும் சாப்பிடலாம ஒரு சாப்பிட வச்சுட்டு அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன். அப்புறம் தூக்கம் வருது ஆண்டி நான் கிளம்புறேன். அப்பா வர திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்க. அப்பா என்ன வீக் ஃபுட் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. சரி நான் தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல நீ ரூம் முன்னாடி நின்று டோர் ஓபன் பண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. பிகாஸ் அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். நீங்க கத்தியும் அவன் திறக்கவே இல்ல. வே இப்ப மட்டும் நீ டோரை ஓபன் பண்ணலன்னு வச்சுக்கீங்க ஆளை கூட்டு வந்துருந்தான். டோரை உடைக்க சொல் வந்தா அமைதியா பாத்துட்டு இருக்கான். சவுண்டு கொடுத்தா தானே நீ எதையாவது பேசி திறக்க வைப்ப அப்படிங்கிற மாதிரி எந்த சத்தமும் கொடுக்காம இருக்கான். உங்களுக்கு இங்க பயம் வருது. எங்க பார்வை நார்மலா இருக்கேன்னு கூட தெரியல எனக்கு. நீ ஏதாவது பண்ணிக்கிட்டியான்னு கூட தெரியல எனக்கு. பயமா இருக்கு. ஒழுங்கா நீ பேசு. இல்ல ரூமையாவது தர சில்லன்னு வச்சுக்கீங்க. டோர் உடைச்சிருவேண்டா. அது டோர் ஓபன் ஆகுது. இவ்வளவு நேரம் உனக்கு திறக்கிறதுக்கு என்ன ராண்டி பண்ணிட்டு கண்ணி கேட்டுட்டு இருக்க. அகைன் உள்ள வரீங்க. அறிவு இருக்கா உனக்கு? ஒரு ஆம்பளை போய் ரூம்ல அப்படின்னு கத்த வரான். என்ன நல்லா கத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி வைக்கம் போல வீட்டுல போய் உட்காந்துக்கிறீங்க. ஏய் நான் உனக்கு திட்டிட்டு இருக்க. உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏய் இது உனக்கு தெரியுமா? இது எனக்கு சொல்லிக்கூட. புக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க கையில. அவனை பார்க்க வல்ல போடி அகைன் ஆரம்பிச்சுக்கிட்டியா? இங்க பாரு உனக்கு தெரியாதா? நீ போன்னு சொன்னா நான் போவேனா? என்னை பத்தி உனக்கு ஒன்னும் புரியல. வி அகைன் அவன் சேர்ல உட்காந்துக்கிட்டான். அவன் இந்த ரூம்ல ரொம்ப தனியா இருப்பான். அவனுக்கு அவனுடைய எக்ஸ் பத்தின ஞாபகம் தான் ரிப்பீட்டடா ஓடி இருக்கும். சாப்பிட தோணாது, பேச தோணாது, இனி அழுதுட்டு அப்படி இருப்பான். நேத்து அழல உங்களை தான் பார்த்துட்டு உங்க கூட
அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எக்ஸ் அவனுக்கு ஞாபகம் வரல. நேற்று நைட் நல்லாவும் தூங்கி இருப்பான். இன்னைக்கும் மார்னிங் தான் அவனுக்கு அவன் ex ஞாபகம் வர மாதிரி வந்திருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட கத்திட்டு இருக்கான். நீங்க காதுலயே வாங்காம சம் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியல. அவன் கேட்டாலும் சொல்லி கொடுக்க மாட்டேன்றான். சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? வேணாம் சொல்றதுக்குள்ள போயிட்டு நீங்க லேப்டாப் கொண்டு வந்து ஓபன் பண்றீங்க. அவன் அமைதியா உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்ட் சொல்ல. லேப்டாப் எடுக்காத. பாஸ்வேர்ட் தான் எனக்கு தெரியுமே. போட்டு ஓபன் பண்ணிடுறீங்க. அவன் எப்பவுமே ஒரே பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணுவான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓபன் ஆயிடுச்சு. உங்களே பார்க்க உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? லேப்டாப்ல யூஸ் பண்ணாத குடு அப்படின்னு வாங்க போக அந்த பொண்ணு 2 பேரும் இருக்க மாதிரி டிஸ்பிளேல இருக்க. ஒரு நிமிஷம் என்ன இதுதான் உங்க லவரா? உங்களே பாக்குறான். அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்காங்க. அவன் க்ளோஸ் பண்ணிக்கிறான் அந்த லேப்டாப்பை. சீரியஸாடா ரொம்ப அழகா இருக்காங்க. அவன் எதுவும் பேசல. அமைதியா போய் உட்காந்துக்கிட்டான். இன்னைக்கும் அவனை போட்டு தொல்லை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஃபுட் கொண்டு வந்து சாப்பிடு, இங்கிருந்து போறேன் அப்படி சொல்ல அவனும் நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க அந்த ரூம்ல இருந்து கிளம்பிட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அகைன் ரூமுக்கு வரீங்க. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கீங்க. அவனை தனியா விடவே மாட்டேன்றீங்க. அந்த 3 டைம்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 2 டைம் வீட்டுக்கு போறீங்க. இப்படிதான் ஒரு 3-4 டேஸ் காலேஜ் கூட போகாம நீங்க வீக் கூடயே இருக்கீங்க. வீக் இப்பதான் பழகிருச்சு. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்பெல்லாம் டோர் லாக் பண்றதே இல்ல, ஓப்பன்லயே இருக்கு. நீங்க வந்த உடனே உள்ள வந்து பெட்ல உட்காந்துக்கிறீங்க. அமைதியா அவன் போய் சோஃபால உட்காந்துப்பான். நிறைய பேசிட்டே இருப்பீங்க. அவன் காதுல வாங்குறானோ இல்லையோ தெரியல, பட் சைலண்டா இருப்பான். என்ன வெளியே போ அது சொல்லாம இருப்பான். இன்னைக்கு ஒன் டே நீங்க மொபைல் நோண்டிட்டே இருக்கீங்க. இந்த டைம் உங்களுக்கு உங்க சீனியர்கிட்ட இருந்து வயன் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வருது. நீங்க அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றீங்க. பிகாஸ் அவன் உங்களுக்கு க்ரஷ். ஸ்மைல் பண்ண பாக்குறான். பட் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அவன் உங்களை பார்த்துட்டான்னு உங்களுக்கு தெரியுது. உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டுமா? அமைதியா இருக்கான். நீ பதில் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு லவ்னா என்ன? அவன் அவங்க மூஞ்சியே பாக்குறான். இல்லடா எனக்கு ஒரு சீனியர் ரொம்ப பிடிக்குமா, அவரு வேற எனக்கு லவ் யூன்னு அனுப்பியிருக்காரு. அதான் லவ்னா என்னன்னு வந்து கேட்குறேன். இவ்வளோ நாள் அவனுக்கு அவன் எக்ஸ் ஞாபகம் இல்லை. இப்போ நீங்க இப்படி கேட்க அந்த பொண்ணு அவன் மைண்டுக்கு வரா. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். சொல்லுவே, நீயும் லவ் பண்ணியிருக்கல்ல, சொல்லு லவ்னா என்ன? லவ் எல்லாரும் மாதிரியும் வந்துடாது. நம்மளுக்கு பிடிச்சா அந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு நம்ம லவ் எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தோணும். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும். அவள் சிரிக்கும் போதா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் சிரிப்போம். அவள் ஆளுதான் எங்கே வலிக்கும். லவ்வை ஃபீல் பண்ண முடியும், பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவன் இப்படி நிறைய உங்ககிட்ட பேச நீங்கள் மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க. என் பத்திட்டு நான் லவ்வெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் பக்கம் டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். ஓகேவா? அமைதியாக உங்களே பார்த்துட்ருக்கான். உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கனால அது உள்ளே இருந்து உனக்கு ஒரு மாதிரி ஹெவியா நீ இப்படி இருக்க மாட்டேன்ல. நான் பழையவியை மிஸ் பண்ணுறவே ரொம்ப ரொம்ப. உனக்குள்ளே ஏதாவது இருந்தால் சொல்ல, நீ ரிலாக்ஸ் ஆகிடுவல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிட்டான். அப்படின்னு அவன் ஆன்சர் பிடிக்கிறீங்க. அவன் அவங்க கையெடுத்து விட்டு கிளம்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா? இங்கே பாருவி. அவன் ஆன்சர் பிடிச்சி திருப்ப அவன் உங்களை பார்க்குறான். அவனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, பழையவியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ ஒன்றும் என் எக்ஸை மறக்கலையா? அவள் ஒன்றும் என் எக்ஸ் கிடையாது. சரி ஓகே, அவங்கள மறக்கலையா? எதுக்கு மறக்கணும்? இப்படியே லைஃப் லாங் இருக்க போறியா என்ன? குயிரி சரி 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 கூப்பிடாத அப்படி சொல்லிட்டு அவனுக்கும் க்ளோஸாக போய் உட்காந்து அவன் ஆன்சர் பிடிச்சிட்டே, அவங்கள மறக்க வேணாம், எப்போவுமே நீ அவங்கள நினச்சிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து மெமரிஸ் ஒருத்தங்களை ஹாப்பியாக வச்சுக்கோ, ஒருத்தங்களை ரொம்ப 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 சேடாக வச்சுக்கோ. பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு திரும்பி அவனை பார்த்தா, உனக்கு முழுக்க அவங்களோட நினைவு இருக்குது. நீ அவங்களோட டார்க் சைட் மட்டும் தான் நினச்சி பார்க்குற. உனக்கு அவங்க கூட ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ண, உனக்கு அந்த டார்க் மூமெண்ட் ஞாபகம் இருக்காது.
சேம் உன்னையே மீறி நீ சிரிப்ப. அவன் அமைதியாக அவங்களே பார்க்க அவங்கள திங்க் பண்ணிட்டே இரு, அவங்க கூட இருக்க அந்த ஹாப்பியான மூமெண்ட் மட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்ச இப்போ சொல்ல உன் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கையை ஹோல்ட் பண்ண இப்போ கண்ணை மூடி அவளை நான் லவ் பண்ண ரொம்ப ரொம்ப அவள் தான் எல்லாமே, அவள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது அவள் என் லைஃப்குள்ளே இல்லை, அவள் தான் எல்லாமே திங்க் பண்ணிருக்கும் போதும் அவள் என் முன்னாடி இல்லாமல் எனக்கு யாருக்கா அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உங்ககிட்ட என்னால் எதுவும் தீப்பாக சொல்ல முடியாது. அப்படியா? அப்போது நான் சின்ன பொண்ணு எப்பயாவது ஒத்துக்கிறியே. அவனுக்கு க்ளோஸாக போய் உட்காருங்க. நீ அவங்கள பற்றின ஹாப்பி மூமெண்ட் மட்டும் திங்க் பண்ண போதும். இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என் பழையவே எனக்கு வேணும், அவ்வளோதான். அவள் உங்கள் மூஞ்சை பார்க்குறான். நீங்கள் அம்மா தேடும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பெட்லேருந்து எழுது. இங்கே பாரு இப்படியே இருக்காத, ஆன்ட்டி சாப்பாடு கொண்டு வருவாங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இப்போ தான் தோணுது அவனுக்கு, ஆமாம்ல அவள் நம்மளை விட்டு போயிட்டாதான், நம்ம ஏன் அந்த டார்க் சைட் மட்டும் நினச்சிட்ருக்கோம், அவள் இறந்து போயிட்டான்னு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கோம், அவளுடைய ஹாப்பி மூமெண்ட் மட்டும் திங்க் பண்ணிட்டே இருக்கலாம் போல அப்படின்னு கண்ணை மூடிட்டு செல்லட்டாக படுத்துக்கிட்டான். அன்றைக்கிட்டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே இறந்துக்கிறான். எப்பவும் போல் ரூம்களை இல்லாமல் ரூமை விட்டு வெளில வரான். அம்மா அப்பாக்கெலாம் ஷாக்கிங்காக இருக்கு. அப்படி கூப்பிட்டு அம்மா வீயை பார்க்க அம்மா காஃபி வேணும் அப்படின்னு போயிட்டு சோஃபாவில் உட்காரான். நீங்கள் நேற்று சொன்னது ஞாபகம் வருது ஆண்டி, கூடிய சீக்கிரம் நார்மல் ஆகிடுவான். அதுபோல் தான் இன்றைக்கி நைட்டு நான் பேசிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவன் நார்மலாக இருப்பான் அப்படி சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க வீயை பார்க்க மா காஃபி தோ கொண்டு வர அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் மார்னிங் அழுக்கம் போல் வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. குடுக்குடுன்னு உள்ளே வந்துட்டு ஆன்ட்டி கிச்சனுக்குள்ளே இருக்காங்க. ஆன்ட்டிக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு ஆன்ட்டி நான் வீயை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு உள்ளே ஓட ஹாலில் உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்க்குறான். ஆன்ட்டி இப்போ கிச்சனுக்குள்ளே இருந்து வெளில வந்து வயன் அவள் ஹாலில் இருக்கான் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவங்க திரும்பி வீயை பார்க்க நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அந்த ரூமை தான் பார்த்துட்ருக்கான் ஒரு ஸ்மைலோட. சரி ஓகே நார்மலாக அவங்களே பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவங்கள கண்டுக்கல. காஃபி கேட்டிருப்பான் இல்லையா, காஃபி போட போயிட்டாங்க. நீங்கள் உள்ளே வரீங்க. காணோம். எங்கே போயிட்டான்? உள்ளேருந்து வெளியே வாடான்னு சொன்னோம், கேட்டானா இல்லையான்னு தெரியலையே. ரூமுக்குள்ளேயே காணோம். எப்பயும் இங்கே தானே உட்காந்துருப்பான் அப்படின்னு சோஃபா பார்க்குறீங்க. சோஃபாலே இல்லை. ஒரு வேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பானோ. டோருக்கு முன்னாடி நின்று தேவி எங்கே இருக்க அப்படின்னு தட்ட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள எட்டி எட்டி பார்க்குறீங்க. உள்ள இல்லைன்னா அப்போ எங்கே போயிட்டான்? இனி வந்து நம்ம பேசி டார்ச்சர் பண்ணுறோன்னு எங்கன்னா ஓடிட்டானா அப்படின்னு பெட்டு கீழெல்லாம் பார்க்குறீங்க. எங்கேயும் ஓடிட்டான். வயன் என்ன நீ நேற்று ரொம்ப ஓவராக பேசிட்டே என்ன அப்படின்னு தோணுது. நீங்கள் ரூம்க்கு வந்து வெளில வரீங்க. ஹாலில் உட்காந்துருக்கான். ஹே எங்கே உட்காந்துருக்கியா? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறியா? இல்லை நான் பார்க்கவே இல்லை உன்னை அப்படின்னு வீக்கிட்ட வரீங்க. உங்களை பார்த்து காலேஜ் போலியா? நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்குறீங்க. உன்னை தாண்டி காலேஜ் போலியான்னு கேட்டேன். இன்னைக்கு என்ன நாள் கூட மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு என்ன லீவா? மறந்துட்டேன்னு சொல்லாத கூட. அவன் முன்னாடி கையை நீட்ட. என்னது? கிஃப்ட்டு. என்ன கிஃப்ட்டு? இந்த பர்த்டே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் இப்போ தான் அடல்ட் ஆகிட்டேன். பிகாஸ் 18 ஏஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவே மறந்துட்டே என்ன? லைட்டஸ்ட் ஸ்மைலோட. மறக்கலாம் கிடையாது. பட் நான் எதுவும் வாங்கலை. பரவாயில்ல. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, போகலாமா? பார்ட்டியா? நான் வரல. இப்படி சொல்லாத நான் வரலடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க லவ்வரோடு வருவாங்க. சரி எனக்கு அப்பெல்லாம் யாருமே இல்லைல்ல. அதான் எவனோ மெசேஜ் பண்ணான்னு சொன்னியே. போகலாம். நான் வரலடி. கிஃப்ட் எதுவும் எனக்கு வாங்கன்னு சொன்னல, இதான் எனக்கு கிஃப்ட். என் கூட நீ தான் வர. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 18 ஏஜ் ஆயிடுச்சுல்ல, அப்போது இன்னைக்கு நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆண்டி இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. என்ன குடிப்பியா? இன்னைக்கு தான் எனக்கு 18 ஏஜ் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு குடிக்கணும். அது குடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், நான் தனியாக எப்படி வருவேன் சொல்ல? என் கூட நீயும் வரணும். நான் வரலன்னு சொல்ல வரான். நீ தான் வர.
காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன், ஈவினிங் போகலாம், ரெடியாக இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் டைம் இதே போதா சொன்ன மாதிரி ஈவினிங் நீங்கள் வீக்கு கால் பண்ணுறீங்க. வே கிளம்பிட்டியா? பையன் ஒரு ஒர்க்கில் இருக்கேன், காலை கட் பண்ணேன். என்ன ஒர்க்கில் இருக்கியா? நான் என்ன சொல்லிட்டு வந்தம்மான்னு நீ இப்படி பண்ணுறேன்? இது என்ன பர்த்டே கிஃப்ட்னு கேட்டேன், அதுக்கும் நீ வரல. அமைதியாக இருக்கான். உன்னை நம்பி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வரேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் வராங்க, எல்லாரும் போகிறோம், எல்லாரும் அவங்க லவ்வர்ஸோடு வராங்க. இட்ஸ் ஓகே, நான் அப்படியே காலேஜ்லேருந்தே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். உங்களுக்கு அழுகையே வந்துடும் போல. சொல்லுவான் ஓகே, அவன் தான் டிஸ்டர்பாக இருக்கான்ல, அவனையும் போட்டு டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளப்பில் இருக்கீங்க. எல்லாரும் ஒன் பை ஒன்னா உள்ளே போயிட்டுருக்க இந்த டைம் அங்கே பின்னாடி உங்களுக்கும் க்ளோஸாக ஒரு பர்சன் நீங்கள் டேர்ன் பண்ண என்னுடைய ட்ரெஸ் இது ஈ என்ன ட்ரெஸ் இதுன்னு கேட்டேன். அது இது பார்ட்டி வேர். என்ன நல்லா இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், சிங்கமாக இருக்கு, ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? அதுவும் சார் ட்ரெஸ் என்கிட்ட எதுவும் இல்லை. சரி வீட்டுக்கு போகலாம் வா. கை பிடிக்கிறான். வீட்டுக்கு போகலாம் வா. கையை விடு. எழுதிட்டு போகிறான். நீங்கள் இன்னும் பண்ணுறேன் என்னடி குட்டியா, இது போல ட்ரெஸ்ஸு இது போல் நான் போட மாட்டேங்க பாரு. இப்போ நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கோம், அதனால மட்டும்தான். அவன் உங்களே பார்த்துருக்கான். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நோ சொல்லாதே அப்படின்னு ஒரு பாவமாக பார்க்க. சரி ஒரு நிமிஷம். அவன் கோட்டை ரிமூவ் பண்ணி இதை போட்டுக்கோ. இதுவா? இதெல்லாம் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே ஸ்பாயில் பண்ணுறோம். இந்த கோட்டை போட்டுக்கிட்டா நீ கிளப்ல இருக்கலாம், இல்லைனா அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிக்க வரான். சரி 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 போட்டுக்கிறோம், குது வாங்கி போட்டுக்கிறீங்க. நல்லாவா இருக்கு? நல்லா இருக்குல்ல, உடம்பு தெரியாம இருக்கு. என்னடி ஏதோ ஜிப்பா ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, மேலே எதுவும் தெரியாம இருக்கு போ அப்படின்னு அவன் உள்ள அந்த ஒரு சேர்ல உட்காந்துட்டு போ என்ஜாய் பண்ண, நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாரு, ஸ்ட்ராங்கான ட்ரிங்க் குடிக்கக்கூடாது, எல்லாமே லைட்டாக இருக்கணும். போ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஒரு சேர்ல உட்காந்துக்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. என்னடி இதை பாரு, வேதான் வேற வழி இல்லை, இதை போட்டுக்கலன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படி சொல்லிட்டு வீயை காட்டுறீங்க. வீயை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லு வடிய. என்னடி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, அதான் நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவன் ஹேண்ட்ஸம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகா இருக்கான்ல. ரொம்ப ரொம்ப சைட் அடிச்சிங்கன்னா கொண்டுடுவேன். சரி வாழை யாரும் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்க. என்னதான் அவன் குடிச்சாலும் ஒரு கண்ணில் உங்களையும் பார்த்துக்கிறான். எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கேங்க. அந்த டான்ஸ் அவ்வளோ வைபாக இருக்கு, பாட்டு பாடி நீங்கள் பேசி அப்படி என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டேபிளுக்கும் மேலே ஏறி டான்ஸ் பண்ணுறீங்க. பார்த்த உடனே எழுந்து நின்ட்டோம். நீங்கள் டான்ஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர் பண்ண செம்மையாக இருக்கு. நல்லா ஆடிட்டே இருந்துட்டு டக்குன்னு நிற்கிறீங்க. உங்கள் கை யாரோ பிடிச்சிருக்காங்க. திரும்பி பார்த்தா வேற யாரு? நம்ம வீதா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? இறங்குறீங்கள நீ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அவங்கள தூக்குறான். என்னடி பண்ணிருக்க? என்னடி குடிக்கிற? இதுக்குள்ள டான்ஸ் பார்வாயன், உனக்கு டைமிங் இன்னும் ½ hour தான் இருக்கு, இதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீ என்ன நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. எதுக்கு நீ இப்படி கண்ட்ரோல் பண்ற? போட்டன் வை, இன்னும் ½ hour வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு அவங்களை தூக்கி கீழே நிற்க வச்சுட்டு சேர் மேலே ஏறணும்னு வச்சுக்க பின்னிடுவேன். அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குடிக்கிறீங்க. ஸ்ட்ராங் ட்ரிங்க் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா? பட் நீங்கள் குடிக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் இருக்காங்க. நீங்கள் பேசிட்டு பாய்ஸ் கிட்ட போகும்போது டக்குன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை கேர்ள்ஸ் கிட்ட நிற்க வைப்பான். அவங்கக்கிட்ட பேசாத மாதிரி அவன் பார்த்துக்கிறான். நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு அவன் குடிக்காம உங்களை கூப்பிட்டு போகணும் இல்லையா? வெயிட் பண்ணுறான். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மட்டி ஆயிடுறீங்க. ஸோ சேர் மேலே விழுந்து அடுத்த செகண்ட் எழுந்து வந்து ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன். அவங்களும் சரி அப்படி சொல்ல நெக்ஸ்ட் அவளை ஸ்லிப்பரை ஒரு கையில் எடுத்துட்டு அவளை தூக்கி ஷோல்டரில் போட்டு நட்டுக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வீயை பார்த்துட்டு இருக்காங்க. அவளை தூக்கி போட்டு போகிறது மாஃபியா மாதிரி இருக்கான்ல. ஆமாடி பாரு, வயனை ஒரு கையில் கேர் பண்ணியிருக்கான், ஒரு கையில் அந்த ஸ்லிப்பர். ஃபிக்ஷனல் மேன்ரி ஆமாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே. அதுவும் இல்லாமல் வயனுக்கும் வீக்கும் ஏஜ் கேப் தானே. எனக்கு தெரிஞ்சு வயன் லாஸ்ட்டாக சொல்கிறப்போ வீக்கி 30 அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு செம்மலாம் வயன். ஆமாம் தலையாட்டிக்கிறாங்க. ஆமாம் வயன் வீக்கிட்ட அவளோட லவ் சொல்லிட்டாளா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதேபடி லவ் சொல்லாமல் இவன் எப்படி கூப்பிட்டு போகிறான் இவளை எப்பவும் போல கேர் பண்ணுறான்னு தெரில அப்படி சொல்லிட்டு வியை பார்த்து எவளுக்கு கொடுத்துருக்கோம் தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. வேறு யாரு வயன் தானே? ஆமாம் வயனுக்கு தான் லவ் இருக்கு. பட் இவர் தான் யாரையும் லவ் பண்ணுறது சொல்லிட்டு இருந்தாரே, அதான் சொன்னேன் எவளுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு. இந்த டாக் அப்படியே டர்ட்டியாக கண்டினியூ ஆகுது. இந்த டைம் அவங்கள தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் கொண்டு வந்தது பைக்கு. அவங்கள எப்படி கூப்பிட்டு போகுதுன்னு தெரியாம அவன் பைக்கில் ஏறி உட்காந்து அவங்கள ஃப்ரண்ட்ல அவன் மேலே ஹக் பண்ண மாதிரி டைட்டாக ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ட்ரை பண்ணுறான். இங்கே போட்டிருக்கிறது குட்டி ட்ரெஸ்ஸை அவன் ட்ரை பண்ண சில சிலன்னு காத்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு குளிருது. டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு எனக்கு என்னோட பர்த்டே, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், இப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ லவ் யூ பைக் ஓட்டுறான். காற்றுல நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணது அவனுக்கு காதில் விழலை. அவன் சைலண்ட்டாக ஏதோ புலம்புறா போல குடிச்சிட்டு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு பைக்கு ஓட்ட உங்கள் கையை வியோட செஸ்டில் போயிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ண. இப்போதான் அவன் ஸ்லிப் ஆகுறான். உங்கள் கைக்கு மேலே அவன் கை வச்சு பிடிச்சிட்டு வயன் சும்மாவா ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் இதை அவ்வளோ சொல்கிறேன், உனக்கு காதல விழலையா? என்ன பேசுகிற நீ? ஃபஸ்ட்டு இவ்வளோ குடிச்சிருக்க, உன்னை எப்படி நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறது? உறவுக்கிட்ட முந்தும் அம்மா அடிக்க மாட்டாங்களா? அதான் நீ இருக்கியே அப்படின்னு அவன் கழுத்து பிடிச்சி இழுக்க, ட்ரவுட் பண்ணுற நீ கொஞ்சம் சும்மாவா அப்படி சொல்லிட்டு அவங்கள ப்ராப்பராக ஹிப்பு பிடிச்ச ப்ராப்பராக உட்கார வச்சுட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் அவனை நோண்டிக்கிட்டே வரீங்க. அவன் ஷர்ட்டில் கை வச்சு ப்ளே பண்ணி அவன் பட்டனில் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வரீங்க. அவன் வயன் சும்மாவா அப்படி சொல்லி ஒரு கையில் உங்களை பிடிச்சிருக்கான், ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு கழுத்துக்கு மேலே அவன் கழுத்தில் போயிட்டு பச்சாக்கு வைக்க அது அவனுக்கு அப்படியே ஃபீல் ஆகிடுச்சு. என்னடி பண்ணுற அப்படின்னு அவன் அவங்கள பார்த்துட்டே ஓரமாக வண்டி நிறுத்துறான். என்ன சின்ன பண்ணிட்டுருக்க நீ, அமைதியாவா இல்லைன்னா தூக்கி பின்னாடி உட்கார வச்சிடும். பின்னாடியா அப்படின்னு நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க அமைதியாவா வயன் அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ண இடத்த அவன் தேய்ச்சி விட்டுறான். ஏன் இப்படி அழைச்ச? சும்மா வாடி அமைதியா இரு. இப்போ எதுக்கு அழைச்சன்னு கேட்டான். அவன் வண்டியை ஆன் பண்ணி வண்டியை ஓட்ட போகிறான். அமைதியாரு அப்படி சொல்லிட்டு இருக்க, நீங்கள் கழுத்தில் போய் கடிச்சு விட்டுட்டீங்க. என்னடி பண்ணுற நீ? எதுக்கு கிஸ் பண்ணதுக்கு அழைச்சா? வயன் போதியில் இருக்க நல்லா தெரியுதோ, அமைதியாரு வீட்டுக்கு போகலாம். அவன் கழுத்து பிடிச்சி இழுத்த, அவன் சின்ன வயசுலேருந்து நான் அவன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு அவன் நோஸை பிடிக்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு நான் ஒருத்தர் இருக்குன்னு உனக்கு ஃபீல் ஆகல? என்னவ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்க்குறான். நீங்கள் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சொல்ல வேட்ஸே இல்லை, அந்தளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும். அவன் லிப்ஸுக்கு மேலே பச்சாக்கு வைக்க ஃப்ரீஸ் ஆகிட்டான். நீ படிக்கிறேன்னு எங்கிட்ட போகும்போது உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? டெய்லி உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், பேசவே முடியாது. ஆண்டிக்கிட்ட வந்து டெய்லி கேட்பேன், நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன், சாப்பிட்டியா அப்படி நிறைய கேட்பேன். ஆண்டி சொல்லுவாங்க படிக்க போயிருக்கா சாப்பிட்டா அப்படி நிறைய சொல்லும் போதும் ஒரு நாள் ஆண்டி சொன்னாங்க, நீ அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா அப்படின்னு உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. பென் பண்ணி பார்க்குறான். அங்கேருந்து நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துப்பீங்கள்ல, அந்த ஃபோட்டோஸை நீ ஆண்டிக்கு அனுப்புவ, நானுமே அதை பார்ப்பேன். அவ்வளோ ஹார்ட் ஆனாலும் என் ஹாப்பியாக இருக்கான், எனக்கு அது போதும் அப்படி தோணும் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட அவன்கிட்ட சொல்கிறீங்க. ஒன்று எனக்கு பிடிக்கணும்னா கூட இருக்கிறவங்களையும் எனக்கு பிடிக்கணும்ல, அப்படி தான் நீங்கள் அவங்கள லவ் பண்ணும் போதும் அவங்களையும் நான் அக்செப்ட் பண்ணணும்ல. உனக்கு ஹாப்பினஸ் அவங்கக்கிட்ட அப்படின்னும் போதும் நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் ஷோல்டரில் படுத்துக்கிறீங்க. வீக்கு இப்போ தான் தெரியுது இவ்வளோ நாள் அவங்க மனசில் அவன் இருந்திருக்கான் அப்படின்னு. அவங்க கழுத்தை க்ளோஸாக பிடிச்சிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன். அதில் நீ அவ்வளோ அழகாக சிரிச்ச, அவங்க கூட நிறைய ட்ராவலிங்லாம் பண்ணுவா போல். எல்லா ஃபோட்டோஸும் பார்ப்பேன், எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக சிரிப்பேன். அப்போது புரிஞ்சுது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கன்னு, உன் ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் கண்ணை பார்த்துட்டே
நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அது போதும், அவ்வளோதான். அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ சைலண்ட்டாகவே இருந்தேன். ஒன் டைம் ஆன்ட்டி கிட்ட சொல்லும் போது உனக்கு லவ் ஃபெயிலியர் ஒரு ஓரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஏன் தெரில ஐம் சாரி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அன்றைக்கி வீட்டுக்கு வந்த உடனே என்னை பார்க்காம இருந்திருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கோவம் இருந்தது. பட் ரீசன் சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே டவுன் ஆகிட்டேன். நீ இப்படி இல்லைல்ல, என் வீ இப்படி இல்லை, எப்போவுமே என் வீ ஹாப்பினஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கும். அப்படி இருக்க ஒரு பர்சன் ரூமுக்குள்ளேயே என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு அவன் கழுத்தில் போய் படுத்துட்டு இப்போ சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, ஐ லவ் யூ. இதை நீங்கள் பேசுகிறத ரிட்டன் பேசாமல் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் நிறைய புலம்புறீங்க, எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கான். கொஞ்ச நேரம் அவன் மேலேயே அப்படி படுத்துக்க அவன் கூட்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பான் இல்லையா, அதோடவே இழுத்து அவங்கள டைட்டாக டேப் பண்ண மாதிரி கீழே விழாத மாதிரி பிடிச்சிட்டு ட்ரை பண்ணுறான். அவனுக்கு அவன் மைண்டுக்குள்ளே நீங்கள் பேசினது மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வரான், அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க, உங்களை தூக்கிட்டு வரேன் பார்த்தியா, நீ பெர்மிஷன் கேட்கும்போது நினச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு. இன்னவி இவ குடிச்சிருக்கா, நீயும் பார்த்துட்டு இருந்தியா? இல்லாண்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா? ஸோ என்னாலும் சொல்ல முடியல. இவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீயும் இருக்க. படுக்க வை, பெட்டில் அவங்கள படுக்க வைக்க அம்மா அவங்கள போட்டு சாத்துறாங்க, முதுகுலையே வலிக்குது, பொருண்டு படுக்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டேங்கிறது பூரான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து உட்கார தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. எழுந்து கரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு தலை வலிக்குது, டீ கொடுங்க அப்படி கேட்க போட்டு உங்களை அடிக்கிறாங்க. 18 ஏஜ் ஆச்சுன்னா அதுக்குள்ள நீ குடிக்க ஆரம்பிப்பியா அப்படின்னு அடிக்க நீங்கள் உங்கள் அப்பா ரூமுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டீங்க. அவர் தான் உங்களை அம்மா கிட்ட இருந்து சேவ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போகிறீங்க. மார்னிங் எப்படி இருக்கான்னு தெரியல. நேற்று வேற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கூப்பிட்டு போனோமே, கடுப்பாக இருக்கானா என்ன எது தெரியல, இவ்வளோ குடிச்சிருக்கோம், கண்டிப்பாக வீக் இதெல்லாம் பிடிக்காது. அவன் கண்டிப்பாக கோவப்படுவான். காசு அம்மாவே இவ்வளோ கோவம் வருதுன்னா அவங்களே இவ்வளோ கோவப்படுறாங்கண்ணா, வீக்கு கோவம் வரும் இல்லையா? ஸோ அதனால வீட்டுக்கு போக ரூமில் ஆளை காணோம். ஆண்டி வீ எங்கே காணோம்? அவனா அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டான். ஆஃபீஸ்க்கா? நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா பையன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு. அவன் நார்மலாக நடந்துட்டு இப்போ தான் நார்மலாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஆஃபீஸ் போயிருக்கான். அப்படி சொல்ல உங்களுக்கு இது கேட்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஓகே வீ நார்மல் ஆகிட்டா அதுவே போதும் அப்படி திங்க் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சரிங்க ஆண்டி வீ நார்மலாக இல்லைன்னு நான் வேற 1 வீக்காக காலேஜ் போகிறதே இல்லை, எப்பயாவது போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப இல்லை வயன் அப்படி நிற்கிறீங்க. ஆண்டி நேற்று என்ன குடிச்சிட்டு வந்தியாமே அவ்வளோதான் ஒரு மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துட்டே இல்லை எனக்கு நேற்று 18 ஏஜ் ஆச்சுல, சும்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேன்னா அதனால நீங்கள் பேசிக்கிட்டே ஆண்டிக்கிட்ட வர. சரி எனக்கு புரியுது, உங்கள் அம்மா தான் புலம்பிட்டே இருந்தா, உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிரிச்சுட்டு சரி ஃபீல் பண்ணாத வீட்டுக்கு போ அப்படி சொல்ல வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை என்னென்னா வீக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு வர வீக்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்க குட் மார்னிங் அப்படி இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மைலி போட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு போல அங்கேருந்து மெசேஜ் ரிட்டர்ன் வரல. சரி ஓகேல இருக்கான் போல அப்படி சொல்லிட்டு காலேஜ் போயிட்டீங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டில் தான் இருக்கீங்க படிச்சுட்டு. வரா உங்களை பார்க்குறா. வீ வந்துட்டியா, இங்கே வா அப்படின்னு நீங்கள் அவனை கூப்பிட்ட உங்ககிட்ட வரா. இது என்னன்னே தெரியல, எனக்கு சொல்லி கூட. அவன் உங்கள் மூஞ்சை பார்க்குறான். உங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லை, பட் சாருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன இல்லை என்ன புரியுது, என்ன புரியல, இங்கே உட்காரு அப்படின்னு அவன் கையெழுத்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. அவன் அவங்க பக்கத்தில் உட்காந்து உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது அவனுக்கு. அவன் ஆன்சர் பிடிச்சிட்டு இது அப்புறம் ஏதோ ஓரளவுக்கு புரியுது, இது புரியவே மாட்டேங்குது வி அப்படின்னு அவனை பார்க்க 2 பேரோட கண்ணு நோஸு லிப்ஸு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்க. வி இது வரைக்கும் உங்களை இது போலலாம் பார்த்ததே கிடையாது. பட் உங்கள் கண்ணை அந்த ஐ கான்டேக்ட் ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்கான். என்ன புரியல, ஏவி உனக்கு தெரியல என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறீங்க. அவன் டக்குன்னு எழுந்து எனக்கு டயர்டாக இருக்கு நான் வரா அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறான்.
அவன் அவங்கக்கிட்ட நார்மலாக நடந்துக்கணும். நேற்று அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தெரியாத மாதிரியே உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்திருப்பான். நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது ஓகே அவளுக்கும் ஞாபகம் இல்லை புள்ள அப்படின்னு அவனுக்கு அது தோணி இருந்திருக்கும். அதனால உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு இருந்திருப்பான். இவ்வளோ கிட்ட அப்படி இருக்கும்போது ஏன் தெரியல ஒரு மாதிரி சாருக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு எழுதுக்கிட்டான். அவன் போயிட்டுருக்கான். நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. போய் சொல்கிறல்ல நீ போதா நானே கற்றுக்குறேன் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நீங்கள் மொபைல் ஆன் பண்ணி நோண்டிட்டு இருக்கீங்க, இன்டர்நெட்டில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அங்கேருந்து போகிற வரைக்கும் அவர் ரூம்லேருந்தே வெளில வரல. ஏன் தெரியல ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. உங்கள் பொருள் வேற கேட்டுகிட்டே இருக்கு அவனுக்கு. ரூம்குள்ளே இருக்கும்போது கூட நொய்யின்னு பேசிட்டே இருக்கீங்க ஆண்டி கிட்ட. வாயை பற்றியோ எப்படி கிளின்னு கிளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கதவு கிட்டே நின்றுட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் உங்கள் பேச்சு சத்தெல்லாம் குறைய சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி வயன் அப்பா திட்ட போகிறாங்க, எழுந்து வீட்டுக்கு போ. எழுப்ப திரும்பி படுக்கிறீங்க. ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அப்படியே சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்ட வரான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை தூக்குறான். தூங்கும் போது மட்டும்தான் உன் வாய் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. உங்களை பார்த்துட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டே உங்களை தூக்கிட்டே வரான் உங்கள் வீடு வர வரைக்கும். அம்மா என்னாச்சுட்டியா? ஆண்டி ஒன்றும் இல்லை, வீட்டில் படிச்சுட்டு இருந்தா தூங்கிட்டான். ஓ அப்படியா, சரி ஓகே. இன்னைக்கோ குடிச்சிட்டு வந்தாதான்னு பயந்துட்டான். இல்லை படிச்சுட்டு இருந்தா தூங்கிட்டா. சிவனுக்கிட்டே வேலை. அங்கே போனால் படிக்கிறாளோ இல்லையோ நல்லா படுத்து தூங்குறான். அவனும் ஒரு ஸ்மைலோட உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். நெக்ஸ்ட் டே தான் நார்மல் ஆகிட்டான் இல்லையா. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்க கொடுக்குறோன்னு வெளில வரீங்க. அப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பி வீட்டிலேருந்து வெளியே வர ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறான். என்னடி காலேஜுக்கு டைம் ஆச்சு, கூப்பிட்டு போயேன். இங்கே பாரு, உன் காலேஜ் இந்த பக்கம், ஏன் ஆஃபீஸ் இந்த பக்கம். நான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு என்னால் சுற்றிக்கிட்டுலாம் போக முடியாது. நீங்கள் அது கிளம்பு. இப்படி சொல்லாத ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போ. முடியாதுங்கிறது கிளம்பு. அவன் போயிட்டு பைக்கில் ஏற எங்கள் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டு ப்ளீஸ் கொண்டு போய் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச வண்டி எடுக்கிறான். வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜை நீங்கள் வண்டியிலேருந்து கீழே இறங்கி ஒரு ஜம்பிங்கோட அவனை ஒரு ஹக் பண்ணி தேங்க்யூ. அந்த ஹக்கில் அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். நீங்கள் சரி சேஃபாக போ, நான் போகிறேன். நீங்கள் கிளம்பி போக நீங்கள் போகும்போது அவன் உங்கள் பேக்கை பார்க்குறான். பேக்கையும் செம்மையாக இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தது. இது வரைக்கும் வயன் இந்த மாதிரிலாம் நீ பார்த்ததே இல்லைல்ல, நீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவன் மண்டையிலே ஒரு அடி போட்டுக்கிட்டு வாட்சை பார்க்குறான். டைம் ஆகிடுச்சு. பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஃபர்ஸ்ட்லாம் உங்களை நார்மலா அப்படி பார்த்துட்டுருப்பான் ஒரு ஃப்ரெண்டாக. நீங்கள் எப்போ அவங்ககிட்ட அவன் மேலே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களோ, ஸோ சாருக்கு உங்களை பார்க்கும்போது ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்குது. உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். இது ஏன்னு அவனுக்கே தெரியல. பட் நீங்கள் எப்பவும் போல அவங்ககிட்ட கேஷுவலாக விளையாடி ஹக் பண்ணி ஒன்று தொல்லை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அது உங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நீங்கள் இப்படி கூட இருக்கிறது. ஸோ சேம் அப்படியே தான் இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே வீக்கான லவ் அப்படியே இருக்குது. பட் இப்போ வரைக்குமே நீங்கள் வீக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்கீங்க. டேஸ் எப்படியோ போது காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறான், நீங்கள் காலேஜ் போகிறீங்க, அவன் ஒர்க் போகிறான். எப்பயாவது அர்ஜென்ட் ஆகிடுச்சுன்னா, அதாவது காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் நீங்கள் தொல்லை பண்ணுவீங்க. அவன் கூப்பிட்டு போய் உங்களை விட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஒர்க் போவேன். இந்த டைம் இப்போயும் உங்களுக்கு காலேஜ் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் கிடக்கிறன்னு கிளம்பி இருக்கானான்னு செக் பண்ணுறீங்க. அவனோட வண்டி வெளில தான் நின்றுட்டுருக்கு. ஓகே இன்னும் போகல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு குடுன்னு வீட்டுக்குள்ளே வர வீட்டிலேருந்து சவுண்ட் கேட்குது. என்னன்னா அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்படியே இருந்துட்டேன் இவ்வளோ நாள், அந்த பொண்ணை நினச்சிட்டேன். சரி ஓகே, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுதுடா. இப்படி எத்தனை வருஷம் நீ இப்படியே இருப்ப? நாங்கள் பொண்ணு ஏதாவது பார்க்குறோம்னாலும் அதுவும் வேணாங்கிற, வேறு யாராவது உனக்கு பிடிச்சிருக்காங்கன்னா அதுவும் வேணாங்கிற, என்ன தானே நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வெளியே நின்றுருக்கீங்க, ரொம்ப அமைதியாக நின்றுருக்கீங்க. இப்போது என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறது எதுவுமே தெரியல. சரி ஓகே, இந்த சுச்சுவேஷன் சரியில்லை அப்படி சொல்லிட்டு நம்மளே போயிடலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து வெளில வர உங்களுக்கு முன்னாடி வேகமாக வெளில வரா. போடா போ, அவங்க சொல்கிறது இப்போ எதுவும் உன் மண்டியில் ஏறாது, பரவாயில்ல இப்படி ஏறு அப்படிங்கிற மாதிரி அம்மா உள்ளேருந்து கத்துறாங்க. காதலே வாங்காமல் காரில் வந்து ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண கிட்டக்கிட்டன்னு ஏறி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வண்டி ஏறு. அவள் உங்ககிட்ட பேசவே இல்லை. அந்த கார் மூவ் ஆகுது. அமைதியாக இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனில் பேசலாமா வேண்டாமா எதுவுமே தெரியல. ரொம்ப சைலண்ட்டாக கார் ஓட்டுறான். அம்மா சொன்ன மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவன் மெதுவாக திரும்பி உங்களை பார்க்குறான். ஆண்டி ஃபீல் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒரு வாட்டி நீ
அவங்க பேச்சு கேட்கலாம்ல. ஓ, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகேவா? ம், ஓகே தான். ஓ, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு ஓகே? ம், ஆன்ட்டி ஃபீல் பண்ணுறாங்களா? ம், நிறைய வாட்டி அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் நார்மல் ஆகணும். நிறுத்துடி, அவனே பார்க்குறீங்க. நான் உன்னை கேட்டேன், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு ஓகேவா? உங்கள் கண்ணை பார்த்து கேட்க, ம், எனக்கு ஓகே தான். ஓகே. ம், ஆமாம், என்னாச்சு, ஏன் இப்படி கேட்குறேன்? இல்லை, தெரிஞ்சுக்கணும், அதனால கேட்டான். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீ ஹாப்பியாக இருப்பியா அப்படின்னு திரும்பி உங்களை பார்க்க, ம், நான் ஹாப்பியாக இருப்பேன் வி, பிகாஸ் உன் ஹாப்பினஸ் தானே எனக்கும் ஹாப்பினஸ். ஓ, அப்படி. அவன் திரும்பி ட்ரை பண்ணுறான். நீங்கள் வள வளன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஆண்டி இப்படி அழுகுறாங்க, என்ன சொன்னீங்க அப்படி நிறைய அவன்கிட்ட கேட்க, அவன் உனக்கு காலேஜ் எப்போ முடியும்? என்னவி? உனக்கு காலேஜ் எப்போ முடியும்னு கேட்டேன். எனக்கு ஈவினிங் 3 o'clock. அப்படி கேட்கல, எப்போ காலேஜ் ஃபினிஷ் பண்ணுவேன்னு கேட்டான். அது இன்னும் 6 months இருக்கே. ம், வண்டி ஓட்டுறான். இதில் நீ எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை வி. ஆன்ட்டி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டின் கேட்டேன், அதுக்கும் ஆன்சர் இல்லை. நான் கேட்டதுக்கும் ஆன்சர் பண்ணலவே. சம்மந்தமே இல்லாமல் எனக்கு காலேஜ் எப்போ முடியலாம் கேட்டுட்ருக்கேன். அந்த கார் ஸ்டாப் ஆகுது. வே, அவன் மூஞ்சை பார்த்துட்டே இருக்க. அவன் காலேஜ் வந்துச்சு, இறங்கு. வே, ஏதாவது ஆன்சர். இறங்குடி. சரி ஓகே, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஆன்ட்டிக்கிட்டையாவது ஏதாவது சொல்லி உங்களை காம் பண்ணு அப்படின்னு இறங்கிட்டுருங்க. வரைக்கும் நீங்களே பார்த்துட்ருக்கான். வீட்டுக்கு போயிட்டு, ஆன்ட்டிம்மா இன்னும் ஒரு 6 months டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 6 months அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். அவ்வளோதான். வழக்கம் போல் அவன் ஓட் போகிறான். அடிக்கடிக்கு நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்க. பேசும்போது அவன் வந்து கேட்குறது, ஆன்ட்டிக்கிட்ட ஏதாவது சொன்னியா, இன்னும் சொன்னேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்பீங்க. அவன் அந்த டாபிக் எடுத்தாலே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவான். உங்கள் டேஸ் நார்மலாக போதும். இன்றைக்கி உங்களுக்கு கிராஜுவேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அந்த இடத்துல வியுமே இருக்கான், ஹாப்பியாக இருக்கு. அது எல்லாமே அழகாக ஃபினிஷ் பண்ணுறீங்க. இப்போ வீட்டில் அம்மா கூட சமைச்சிட்டு அப்படி இருக்கீங்க. அடிக்கடிக்கு ஆன்ட்டி கூடயும் வந்து பேசுவீங்க. ஒரு 1 month அப்படியே போதும். ஆன்ட்டி அகெயின் அந்த டாபிக், இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கேட்ட மாதிரி உனக்கு 6 months அது போயிடுச்சு, 7 months போயிடுச்சு, இப்பயாச்சும் சொல்ல. கேட்க அவ கொஞ்சம் சைலண்டா ட்ரெஸ்லாம் போட்டு இருந்துட்டு, மார்னிங் சொல்கிறேம்மா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இதையாவது சொல்லி நம்ம வாயை நிறுத்துறதே உனக்கு பெரிய வேலையாயிடுச்சு அப்படின்னு கடுப்பில் உட்காந்துக்கிறாங்க. வி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், என்ன பண்ணுற அப்படி கேட்டு பண்ணுறான். எப்பவுமே உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் பண்ணாலுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பான், ரிப்ளை கூட பண்ண மாட்டான். அவன்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வர அதிசயமாக இருக்கு. நீ ஏதாவது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது? என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ணுவேன் வி, இல்லை சும்மா தான் படுத்துருக்கேன். அம்மாலாம் எங்க? அம்மா சமைச்சிட்டு இருக்கு, அப்பா ஒர்க் போகிறாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணுற? ஒர்க் போயிட்டியா? போயிட்டே இருக்கேன். ட்ரை பண்ணிட்டே பேசுறியா? ஆமாம். சரி, கேர்ஃபுல்லாக போ. ஒரு நிமிஷம். என்ன? ஈவினிங் மாடிக்கு வா, பேசலாம். மாடிக்கியா? அப்புறம் 2 days எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் வாடி. ஒரு ஸ்மைலோட அந்த டாக் கட் ஆகுது. ஈவினிங் நீ சொன்ன மாதிரி அவனுக்காக வெயிட் பண்ண. ஈவினிங் சொல்லியிருப்பான். ஸோ நைட் ஆயிடுச்சு. என்னதான் பண்ணுறேன், நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ வந்தேன் இங்கேருந்து எட்டி பாரு அப்படின்னு காட்டு. நீங்கள் மேலே இருந்துகிட்டே பார்க்க கார் உள்ளே வருது. ஒரு ஸ்மைலோட பார்க்குறீங்க. அவன் கார்லேருந்து இறங்கி உடனே மேலே தான் வரான். வந்த உடனே உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறான். வாங்கி வச்சு தின்னுட்ருக்கீங்க. சாப்பிட்ற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கான். தின்னுட்டே, ஆமாம் ஏதோ பேசணும்னு சொன்னேன், என்ன பேசணும்? சாப்பிட்டு முடி, பேசலாம். மேலெல்லாம் பூசிக்கிறீங்க. அவன் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸில் இந்த லேஸா அந்த சாக்லேட்லாம் லிக்விட் மாதிரி உங்கள் கையில் வந்துலாம் பட்டு உங்கள் லிப்ஸு உங்கள் சின்ன அப்படி சொல்லிட்டு அங்கங்கே பூசிக்க ஒரு மாதிரி உங்களையும் பார்த்து இருந்துட்டு, ரொம்ப கஷ்டம்தான், இன்னுமே இப்படி தான் இருக்கா, இவள்கிட்ட என்ன கேட்டு என்ன புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டே, என்ன அப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லை, இன்னுமே நீ அதை சின்ன வயசில் பார்த்த சேம் அதே ஒன்றா தான் இருக்கேன். உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் பேசுதுன்னு தெரில. என்ன பேச போத மறந்துட்டியா? நீ சாக்லேட் வாங்கிலாம் கொடுத்ததுக்கு நான் அப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு நான் வந்து சின்ன பொண்ணுலாம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு சாக்லேட்டை லேட் பண்ணிட்டேன். சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படி சொல்ல. அவன் சரி, உன் நெக்ஸ்ட் ட்ரீம் என்ன? ட்ரீமா அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க? என்னடி இவ்வளோ திங்க் பண்ணுற? நீங்கள் வாய்க்குள்ளே இருக்க சாக்லேட்டை மெழுகிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை, அகெயின் சாப்பிட்றீங்க. உன்ட்டு நான் உனக்கு ஏதோ ஹாபி படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுமா அப்படி கேட்டேன்.
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சாக்லேட் சாப்பிட்டேன். போயிட்டோம் அறிவு இருக்கா உனக்கு? என்ன கேட்டுட்டு இருக்கான் உன் லைஃப பத்தி? நீ என்ன கேட்கிற? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பத்தி சொல்ற? இதுதான் நீ கேட்க வந்தியா என்கிட்ட? அவன் கடுப்புல அவங்கள பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உனக்கு ஹாபிலாம் எதுவும் இல்லைல்ல? உன் அம்மா ஏதாவது பண்ண இது பண்ணாத ஏதாவது சொன்னாங்களா? என்ன பண்ணாத? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு கீழே போ, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னி. எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சா? நீ கீழே போ. என்ன கிடைச்சது? நீ தான் என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. நான் கேட்டத உனக்கு புரியறதுக்கு உன் மண்டையில மூளையே கிடையாது. கீழே போ, கர்ஃபில் போ. அவன் கீழே போயிட்டான். கடுப்பா வருது. தின்னுக்கிட்டே இவன் என்ன கேட்டான் அப்படிங்கிறத திங்க் பண்றீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. சரி ஓகே, சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்தானே, அது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி தின்னுட்டு கீழே போறீங்க. அம்மா எங்கடியே போயிருந்த? மேல வீ வர சொன்னா பேசிட்டு வந்தேன். சரி சாப்பிட்டு போய் பாடு. அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் நல்லா தின்னுட்டு வந்து வீட்டுல படுத்துக்கிட்டீங்க. எங்க வீ போறான் வீட்டுக்கு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு படுக்கலான்னு வர அம்மா டோரை ஓபன் பண்ணிட்டு சொல்றா, இப்ப என்ன சொல்லி என்ன வாய அடிக்க போற? நான் தான் காலைல சொல்றேன்னு சொன்னேன்ல. காலைல வேணாம் வீ, இப்பயே சொல்லு. காலைல கேட்டோம்னா ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். அவன் லைட்டா ஒரு ஸ்மைலோட, வாய் நம்ம கிட்ட போய் பேசுங்க, நான் வாயின கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீட்டுல போய் உட்காந்துட்டு மொபைல் எடுக்கிறான். ஒரு நிமிஷம், இப்படி என்ன சொன்ன? உங்க வாயின பிடிச்சிருக்கு, நான் வாயின கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்கள்ட்ட போய் பேசுவேன். அவ்வளவுதான். வீயோட அம்மாவோட ஃபைனல் சான்ஸ் நீங்க தான். உங்களை வச்சுதான் உங்க அம்மாவும் வீ அம்மாவும் இவ்வளவு நாள் பேசிட்டே இருந்திருப்பாங்க. பையனும் படிச்சு முடிச்சுட்டா, ஒரு மாசமா வீட்லயே தான் இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது வீ அம்மா தான் வீக்கே கல்யாணம் பண்ணலாம், அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீ கிட்ட கேட்டா. வீ எதை சொல்லிட்டான், அவங்களுக்கு இது போதும். ஒரு ஹாப்பில அவங்க நைட்டு தூக்கம் கூட வரல, போயிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வெல்கம் போல நீங்க எழுந்து வீ வீட்டுக்கு வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி எழுந்து வீ வீட்டுக்கு வர அதுக்குள்ள ஆன்டி உங்க வீட்டுக்குள்ள வராங்க. உங்களை பாக்குறாங்க. ஆன்டி மார்னிங் என்ன பண்றீங்க? அதுவா, அவங்கள பத்தி தான் பேசணும்னு நினைச்சா. எங்களை பத்தியா அப்படின்னு அவங்கள பாக்க ஒன்றும் புரியாதா அப்படின்னு உங்களை ஒரு ஹக் பண்ணு. அவங்க கிச்சனுக்குள்ள போக நீங்க எதுவுமே கண்டுக்கல. வீ வீட்டுக்கு போறீங்க. வீ தூங்கிட்டு இருக்கான். டோர் ஓபன் பண்ணிட்டு வீ 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 எழுந்துரு வீ வீ அவனு குழுக்குறீங்க. அவன் என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு திரும்பி படுக்கிறான். மூவி போட்டிருக்காங்க, நம்ம மூவிக்கு போலாம். நான் தான் வரலங்கிறது கிளம்பு. வீ இப்படி சொல்லாத வீ, பிளீஸ் வீ என்ன கூட்டு போவி. வரலடிங்கிறது கிளம்புட்டின. ஏன் இப்படி பண்ற? எழுதுரு, கூட்டு போ அப்படி சொல்லி அவன் அம்ச பிடிச்சு தூக்கி எழுதுருவி. அவன் கட்டுப்புல எழுந்து உட்காரான். மூவி கூட்டு போ அப்படின்னு மொபைல காட்ட. என்ன மூவி? நீங்களும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்ல, டைம் இருந்தா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டான். டைம் வந்து சொல்றியான், இது எவ்வளவு பெரிய நல்ல மூவி தெரியுமா, இந்த ஹீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேச கொஞ்ச நேரம் அவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து, அம்மா எங்க அம்மாட்ட காஃபி வேண்டாம். ஆன்ட்டியா எங்க வீட்டுல இருக்காங்க, எனக்கு என்ன தெரியல, அம்மா மார்னிங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா பெட்ல உட்காந்துக்க. அவனுக்கு புரியுது ஏன்னு சைலண்டா மிரர் முன்னாடி வந்து நின்று, உங்ககிட்ட என்ன பேசினாங்களா? எல்லாம் சரி சொல்லி என்ன கூப்பிட்டு போறியா? இதே நீ நைட்டு சொல்லு, நைட்டு கூப்பிட்டு போறா. நைட்டா இப்பயே சொல்றல? தாண்டி என் அம்மா அப்பா உங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டுல ஒரு டாக் வரும். அந்த டாக்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண, அப்ப சொல்றேன் கூப்பிட்டு போறேனா இல்லையா. என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்ல, சிலந்தர வெளில பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படி சொல்ல, நீங்களும் மெதுவா கீழே இறங்குறீங்க. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். கூப்பிட்டு போவியா மாட்டியா? வீட்டுக்கு போ, அம்மாட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு. என்ன மூவி கூப்பிட்டு போவோம், அது போல அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்ல, நீங்க ஒரு மாதிரி இவையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஆஃபீஸ் கிளப்பிட்டு வெளில வரான். நீங்க அங்கேயே நின்றுருக்க. உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு உங்களை ஸ்மைல் பண்ணிட்டு, ரொம்ப ரொம்ப எனக்குள்ள வந்துட்டே இருக்க. நீ 2 daysல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்தமா நீ எனக்கு அவங்கள விடுறான். அவன் சொன்னது உங்க காத்துல விழல, அவன் மனசுக்குள்ளே சொல்லியிருப்பான். நீங்க ஒரு மாதிரி ஃப்ரீஸா எப்படி நின்ட்டீங்க? பிகாஸ் எப்பவுமே உங்களை ஹக் பண்ணவே மாட்டான், உங்களை கையை கூட பிடிக்க மாட்டான். நீங்க தான் அவன் கையை பிடிச்சி அவனை ஜம்பிட்டு அவனை இழுத்துட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை ஹக் பண்ணி துணு எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணுவீங்க. அவன் இப்படி ஹக் பண்ண டோட்டலா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. சரி ஆஃபீஸ் கிளம்புறான், எனக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு உங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து போறான். நீ அமைதியா அவனையே பார்க்க திரும்பி வாய் சொல்லிட்டு போறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதே ஒரு இதுவும் இல்லை. நீங்க உங்க வீட்டுக்கு வரீங்க, அம்மா அப்பா வியோட அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. நீங்க உள்ள வர ஆன்டி உங்களை ஹக் வந்து சீக்கிரமா ரெடி பண்ணணும் எல்லாத்துக்குமே. என் வயது எவ்வளவு அழகா இருக்கா, நினைச்சு கூட பாக்கலாம். என் வீட்டுல சிட்டித்தனமா விளையாட்டு இருந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு நிரந்தரமா வருவான்னு அப்படின்னு உங்க அம்மா பாக்குறாங்க. நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு ஹாப்பினஸ். இவங்க சொல்றதுக்குள்ள இந்த மேரேஜ் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, மேரேஜ் ஓகே சொல்லிட்டானா? ஆமா
ஓகே அப்படி சொல்லிட்டு நார்மல் ஆகுறீங்க. சரி ஓகே யார் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், வியோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ அதோட நீங்க சரி அப்படி தலையாட்டுறீங்க. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? சரி சரி விடு, உனக்கும் வீக்கு மேரேஜ் 2 டேஸ்ல. என்ன பண்ற? நல்லா போய் படுத்து தூங்கு. மேரேஜ் அப்போ அப்பதான் அழகா இருப்ப. ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? என்ன தூங்க சொன்னேன்? மூஞ்சி இன்னும் அழகா இருக்கும் அப்பதான். இல்ல வீக்கு எனக்கு நீ இப்படி சொல்லலையா? சரி 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 வீக்கும் உனக்கும் கல்யாணம் அவ்வளோதான். நீங்க அவங்க ரூமுக்கு வந்துட்டு வீக்கு மெசேஜ் பண்றீங்க உன்னை பார்க்கணும் அப்படி. நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே தெரிஞ்சிருச்சு புள்ள அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ் வா நான் கார் அனுப்புறேன் அப்படின்னு மெசேஜ் வருது. நீங்க வேக வேகமா கிளம்பி வீ ஆஃபீஸ் போறீங்க. அவன் கேபின்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. வீ அவ திரும்பி பாக்குறா. உங்க கண்ணுல அவ்வளவு தண்ணி வந்திருக்கு. அவ பார்த்த உடனே என்னன்னு உங்ககிட்ட வந்து என்னடியாச்சு என்னாச்சு இதுக்கு இப்படி நலற அப்படின்னு உங்களை பண்ற மாதிரி உங்ககிட்ட வந்து என்னாச்சு? மேம் சாரி வி. சாரியா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அலற? உன்னை ஃபோர்ஸ் பண்றாங்களா? என்ன கல்யாணம்? வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பாக்குறான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உன்னை உங்க அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்களா வி? அவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். உங்க கண்ணுல அவ்வளோ தண்ணி வருது. சரி ஃபர்ஸ்ட் நீ அழாத அப்படின்னு உங்களை ஹக் பண்றான். சாரி வி நீ சொல்லு, இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ண சொல்லு. இதை மேரேஜ் ஸ்டாப் பண்ண போறியா? மேரேஜ் ஸ்டாப் பண்ணலாம் வி, உனக்கு பிடிக்கலன்னு வேணாம், உன்னை ஃபோர்ஸ் பண்றாங்களா? அவன் சிரிக்கிறான். என்ன வி சிரிக்கிற? அழாதடி ஃபர்ஸ்ட். நினைச்சேன் என்னென்னமோ வேற ஒரு மூட்ல வருவ, இன்னமும் இப்படிதான் இருக்க அப்படின்னு உங்களை பார்க்க நீங்க ஆல்ரெடி அவனை பாக்குறீங்க. என்ன வி பேசுற? வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு போகணுமா? கிளம்புடி. இந்த மேரேஜ் எப்போ ஸ்டாப் பண்றது? ஒரு நிமிஷம் நிறுத்து. உனக்கு என்ன இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணணும் அவ்வளவுதானே? உனக்கு பிடிக்காத மேரேஜ் எப்பவுமே. கிளம்பு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கிளம்பு. வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கும் வீக்கும் நிறைய ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. வீக்கு உங்களுக்கும் மேரேஜ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ பிகாஸ் வீயோட அம்மா எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது போல. அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. 2 days மேரேஜ் சொல்லியிருப்பாங்க. 2 days அமைதியாக இருக்கீங்க. ஒரு தைரியம் வீ எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறான் அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. 2 days இப்படியும் போது உங்களுக்கு டேட் நெருங்க ஒரு பயம். இன்னும் எந்த விஷயமும் எடுக்கவே இல்லை. மேரேஜ் நின்றுடுச்சு, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. திங்க் பண்ணிருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு மேரேஜ் இப்போ வரைக்குமே வீக்கிட்ட இருந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் உங்களுக்கு தெரியல. 2 days வீட்டுக்கு கூட வரல. கால் பண்ணுறீங்க எடுக்கல, மெசேஜ் பண்ணுறீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஓகே வீட்டுக்கும் வரல, நம்ம கால் பண்ணுறோம் எடுக்கவும் இல்லை. இப்படி தான் ஒரு மேரேஜ் ஸ்டாப் பண்ண போகிறார் புள்ள. மேரேஜுக்கு வரமாட்டாரு அப்படி திங்க் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. என்ன 2 days ஒரு மாதிரி இருக்க? வா குளி. டவல் கொடுங்க, நானே குளிச்சுட்டு வரேன். டவல் எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க. மேக்கப் பண்ணி ஜுவல்ஸ் போட்டு உங்களை ரெடி பண்ண சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் மேரேஜுக்கு வரமாட்டான், எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு. உங்களை ரெடி பண்ணி அங்கிருந்து கார்லையும் கூப்பிட்டு வராங்க. சைலண்டாக வரீங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் அவ்வளோ குஷியாக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்கள்கிட்ட மெசேஜாக வருது, நான் வந்துடுவேன், ஒன்றும் 5 minutes வெயிட் பண்ணு. நிறைய வருது. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நடக்காத மேரேஜுக்கு எதுக்கு நீங்களாம் வரீங்க அப்படி தோணுது. நெக்ஸ்ட் மேரேஜ் ஹாலுக்கும் வந்தாச்சு. வா வெளியே போகலாம். அம்மா வீ வந்துட்டான், சீக்கிரம் வாடி. ஏன்னா வீ வந்துட்டானா? ஆமா ஸ்டேஜில் தனியாக நின்றுருக்கான். வா. என்னம்மா சொல்ற? வீ வரமாட்டான் தானே நினைச்சேன். அவன் ஏண்டி வராமல் போகிறான்? வைத்தியம் மாதிரி வளராதவா. அவங்கள அந்த ரூம் வந்து கூப்பிட்டு வர வேகமாக வெளில வரீங்க. வீ வந்துட்டானா? அகைன் யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வீயை பார்க்க வீ ஒரு ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஏன் வந்த? அவன் உங்களே சைலண்டாக பார்த்துட்டு இருக்கான். உனக்கு தானே கேட்குறேன், என்னடி உனக்கு பிரச்சனை? நீ வரமாட்டேன், எங்கேயோ போயிட்டேன்ல நினச்சேன். போயிட்டேனா? மேரேஜ் ஸ்டாப் பண்ணி எங்கே போயிட்டேன்னு நினச்சேன். ஓ சரி ஓகே சைலண்டாக. என்னவே பேசுகிறேன்? அமைதியா நில்லடி. எங்க பார்வை சும்மா மாதிரி எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க. திரும்பி உங்களுக்கு மேரேஜ் வேணான்னா வேணாம். ஊட்டண்டி அமைதியா நில்ல. அமைதியா நிற்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் அந்த மேரேஜ் முடியுது. கிஸ் பண்ணிக்க சொல்ல லைட்டாக பெயின் பண்ணி உங்கள் அவள் லிப்ஸும் அட்டாச் ஆகுது. நீங்கள் வீயை பார்த்துட்டு இருக்க. அவன் சின்னதா லைட்டாக உங்கள் லிப்ஸை ஒரு பைட் பண்ணிட்டு திரும்பிக்கிட்டான். என்ன அவன் பண்ணான்? அப்படிதான் இருக்கு. உங்கள் கையை லிப்ஸில் வச்சுட்டு அமைதி நின்ட்டீங்க. அப்படியே போதும். நைட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. வீ உங்களை கிஸ் பண்ணியிருக்கான். அது கூட உங்கள் மண்டல இல்லை. உங்களுக்கு ஹாப்பி. பட் ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறானோ அப்படி தோணுது. வீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டான். இந்த
3-4 டேஸா செம்ம ஒர்க்கு. மேரேஜ் அப்போ அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். இப்பவும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 11 அப்படி ஆகுது. வீட்டுக்கு வெளில இருந்து ஒரு சவுண்டு, வீ வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு கேக்குதா? வன் உள்ள போ. ரூமுக்குள்ள போயிடுறீங்க. வீட்டுக்குள்ள வரான். வீயோட அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க, இன்னைக்கு கூட வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அப்படி சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். வயனுங்க வயன் உள்ள இருக்கான். சரி உள்ள போ அப்படி சொல்லிட்டு உள்ள அனுப்பி விட்டாங்க. அவன் வீட்டுக்குள்ள வரான். ரூமுக்குள்ள நீங்க வீ பார்த்தோன்னே எழுத நிக்கிறீங்க. வீ உனக்கு பிடிக்கலன்னா இங்க இருந்து நீ போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். அம்மாக்காக தானே இதை பண்ணிக்கிட்டேன் சொல்ல. அவன் ட்ரெஸ்லாம் கட்டிட்டு இருக்கான். சாரி நீ ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன். இல்லைன்னா அந்த மேரேஜ் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். கோட்லாம் கழட்டி போட்டு உன் வாயிலேருந்து நல்ல வாத்தியம் வராதா? அவனை நிமிந்து பார்க்குறீங்க. ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். என்ன பண்ணுற? எதுக்கடி கல்யாணம் சொல்லிட்டுருக்கேன்? ஏன்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல. யார் சொன்னா? அன்னைக்கு ஆன்டி மேரேஜ் பண்ணிக்கொண்டு பேசிட்டு இருந்தாங்களா நான் கேட்டேன். ஓ அப்படியா? சரி படு. பேண்ட்டில் கை வைக்கிறான். வே படுறி. என்ன பண்ணுறவி? நான் உனக்காக பேசிகிட்டு இருக்கேன். இதை ஒரு 2 hours கழிச்சு பேசுறியா? என்ன உங்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் 3 hours வெயிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 hour இல்லை, ஒரு செகண்ட் கூட இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். படு. அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. வே உன்னை போஸ்ட் பண்ணி என்னை எவ்வளோ போஸ்ட் பண்ணல. படு. வே என்னால் பிடிச்சிக்க முடியுது. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்போ நான் உன்னை எல்லாத்தையும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு படு. வே என்ன ஆச்சு உனக்கு? இந்த பேசிட்டே இருந்தா வெள்ளிக்க கற்று கிட்ட வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணி கூப்பிட்டு போறான். நீங்க ஒரு மாதிரி வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க. சரியில கை வைக்கிறான். நீங்க கைக்கு மேல கை வச்சு தலையாட்ட ஒரு கையை உங்க ஹேரை கிரிப்பா பிடிச்சிட்டு ஒரு கையில உங்க ட்ரெஸ் கட்டிட்டு இருக்கான். ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால இது குடும்பம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நீங்க வீ பார்க்க வீ உங்க லிப்ஸை விட்டுட்டு அப்படியே தூக்குறான். மீ பாரு தெளிவா என்கிட்ட வந்து பேசாத டைம் இல்லாடி. ஃபர்ஸ்ட் டைம் ரூம்ல எவனும் பேச மாட்டான். போடு. தூக்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. அவன் டச் பண்ணுறது, அவன் கிஸ் பண்ணுறது, அதெல்லாம் பக்கத்தில் அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பெயின்ஃபுல்லான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. அவங்க மேலே படுத்துட்டான். நீங்கள் அமைதியாயிட்டீங்க. இதெல்லாம் அம்மா ஃபோர்ஸ் பண்ணா இவன் பண்ணுவானா அப்படி தோணுது. சைலண்ட்டாக படுத்துருக்க. பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் அவங்களுக்கு தோணுனா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ சொல்லு, என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு மேலேருந்து உங்கள் ஃபேஸை பார்த்து சொல்லு. நீங்கள் அவன் ஜெயிலில் கை வச்ச என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமலேடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கே 4 கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகே, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் போல். 2/2 போடலாம் அப்படி திங்க் பண்ணணும்னு வச்சுக்கேன். அது லேட் ஆகும். ஒரே பாட்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பார்க்கலாம். பை.